கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல் இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் என்கிறதான பாடலை போற்றி பாடுவோம். உம்மை போல ஒரு தேவன் பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வம் உள்ள அவரை போற்றி பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் திருவாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் திருவாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிட உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிட உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே,
ஹalleluya. நமக்கு அவர் உயிரோடு உயிராக கலந்திருந்திருக்கு. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இன்னொரு பாடலை பாடுவோம். ஹalleluya. என்னை மீட்டு கொண்டீர், நன்றி ஏசையா. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. என்னை அவர் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று அந்த லாஸ்ட் வரியை பாடுவோம். துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை, உயிருள்ளவர் உம்மை நான் நேசிப்பேன், வேறு எங்கும் நான் அடிமைப்படேன் என்கிறதான் அந்த வரி உணர்ந்தவர்களாக ஆண்டவரை நோக்கி இன்னொரு அடி உணர்ந்து பாடுவோமா? எல்லாரும் உற்சாகமாய். துன்பமா துயரமா வேதனையோ துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். வேறெதற்கும் நான் அடிமைப்படே. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவில் தியானிக்கின்றேன். என் நேசர் நீர்தானே. நம்முடைய நேசர் அவர்தான். அவரை நேசித்து
நடக்கும் பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். உற்சாகமாய் ருசிக்கின்றேன் உம்மை காணையா, என் நேசர் நீர் தானையா, ருசிக்கின்றேன் உம்மை தானையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் என் நேசர் நீர் ஒருவரே அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை போல வேறொரு தேவன் இல்லை. உங்களை நேசித்திட, உங்களை வழி நடத்திட இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் உங்களை நடத்திட தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பி இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையிலே தேவன் பிரியப்படுகிறவராய் அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஆவியானவரை வரவேறுங்க. ஓ glory to the name of Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. இந்த கால வேளையில் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகளின் வாழ்க்கையில் செய்திருக்கீங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றி ஆண்டவரே, கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யோரி பாலவோ சகல தனர பலதனரப. உங்களுடைய வாழ்க்கையில தேவனை எத்தனையோ நன்மைகளை வாழ்க்கையில் செய்திருக்கிறார். நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது அவைகள் எண்ணிலடங்காத நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த மாதத்தில் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை காண செய்த தேவன் எத்தனையோ பேர் மரித்து விட்டார்கள். ஆனாலும் அவருடைய கிருபையினால் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நம்மளுடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, ஆண்டவருடைய கிருபை உங்களை வழி நடத்தி வருகிறது. அவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவருடைய வார்த்தை உங்களை கைவிடாமல் உங்களை தேற்றி நடத்துகிறார். ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாக அவருடைய பிரசன்னத்தினாலே அவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே இன்னும் உம்முடைய கிருபை வேண்டும் ஏசப்பா, உம்முடைய கிருபையினால் எங்களை வழி நடத்துவீரங்கப்பா. எங்களை பூர்ண ரட்சிப்பில் நடத்துங்க ஆண்டவரே. இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தேவனை தரிசிப்பதில்லை, ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. பரிசுத்தத்தை காண தேவன் விரும்புகிறார். உங்கள் இருதயத்திலே பரிசுத்தத்தை காண தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கரம் எங்களை நடத்தினதப்பா, உம்முடைய கரத்தின் கிரியைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் கிரியைகளை நீர் எங்களை நடத்தி கொடுப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆணிகள் பாய்ந்த கரத்தினாலே நீர் எங்களை வழி நடத்தினீங்க ஆண்டவரே. ஓ glory, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னங்கள் மத்தியில் கடந்து வரட்டும் அப்பா. ஓ glory, ஹல்லேலூயா. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ பெரியவர் இயேசுப்பா, நீர் பெரியவர் ஆண்டவரே. உம்மை போல வேறொரு தேவன் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரி சகல பரகதனரபு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம், பிரசன்னம்
சொல்லுவோமா? எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே இன்னும் கிட்டி சேரணுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் எல்லாரும் வாயை திறந்து உற்சாகமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி உங்களுடைய தேவ பிரசன்ன இறங்கட்டும் என்று சொல்லி பிரசன்னம் தேவ பிரசன்னம் கரம் பிடித்த நாயகரே கரம் உங்களை கரம் பிடித்து நடத்தின தேவன் அவர் பரிசுத்த நாயகராய் கைவிடாத தெய்வம் இயேசு ஒருவரே கைவிடாத தூயவரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும் நீர் முடிவெடுத்தால் மாற்ற முடியும் எனக்கென முன் குறித்து வையுமே எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர் உமக்கே ஆராதனை உயிருள்ள நாள் அவருக்கு உயிருள்ள நாளெல்லாம் ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துகிறோம் உமக்கே ஆராதனை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஹல்லேலூயா உயிருள்ள நாளெல்லாம் நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆண்டவரே நான் உம்மை தொழுது கொள்ளுவேன் ஆண்டவரே இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகளில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறதுக்காக ஓ தேங்க்யூ ஜீசஸ் நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா 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 இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் அப்பா எத்தனை ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் அப்பா உமது அன்பினை துதிக்க போதாத ஆண்டவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும் அப்பா உம்மை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 எங்களுடைய குடும்பங்களை நீர் பாதுகாத்தீங்க ஆண்டவரே எங்களுடைய சபைகளை நீர் பாதுகாத்து கொண்டீங்க ஆண்டவரே எத்தனையோ பேர் வியாதிப்பட்டு நிலைமையில் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் தாங்கினதப்பா உம்முடைய கரம் நடத்தினதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஓ glory hallelujah hallelujah oh thank you Jesus hallelujah
கரம் பிடித்திருக்கிறார். கரத்தை பிடித்தவர் இனி கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க விலகி போகலாம், நீங்க சற்று விலகி போகலாம், நீங்க மறந்து போகலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை மறந்து போகாமல் உங்களை மார்போடு அரவணைத்து உங்களை அனுதினமும் பாதுகாத்து வழிநடத்த வருகிறார். அந்த நல்ல நேசருக்கு நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, உங்களில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தவர்களாக ஆண்டவர் எனக்கு உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் அர்ப்பணித்தவர்களாக ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும். இதயத்தில் வாசம் பண்ணுவீராக அப்பா, எங்களுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுவீராக ஆண்டவரே. என் இதயம் வாசம் செய்யும், என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவர் ஒருவருக்கே சொந்தம். ஏனென்றால் அவர் ஜீவ சுவாசத்தை உங்களுக்கு உங்களுக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே. Yes, yes, glory to the name of Jesus. அப்பா, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் எங்களுக்குள்ளே வாழ்கிறவர் இயேசு வாழ்கின்றார். எவ்வளவு ஒரு நல்ல தெய்வம் அல்லவா! அவர் ஜீவ சுவாசத்தை உங்களுக்கு ஊதி கொடுத்து உங்களுக்கு ஒரு புதிய ஜீவனை, புது பலனை அவர் தந்திருக்கிறார் அல்லவா! ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் அவர் சிலுவையில் நமக்காக ஒப்பு கொடுத்து சிலுவையில் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். நம்மையும் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்திருக்கிறோம். அவருக்கு மட்டும் உரியது, அவருக்கே சொந்தம். இனி நான் அல்ல, அவர் நமக்குள் வாழுகிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? மரணமே உன் கோர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை ஜெயித்தவர் இயேசு உங்கள் இருதயங்கள் இருக்கிறார். Hallelujah, hallelujah. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் நடத்தின தேவன் ஆண்டவரே, நீர் ஏந்தி நீர் தாங்கி நீர் தப்புவித்தீர் அப்பா. எத்தனையோ இக்கட்டனான பாதையில் நாங்கள் கடந்து வந்தாலும், கரடு முரடான பாதையில் நாங்கள் கடந்து வந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களை மாறுபோடு அரவணைத்து அப்பா உமக்கு சொந்தமாக, உம்முடைய சொந்த பிள்ளையாக எங்களை ஏற்றுக்கொண்டீங்க ஆண்டவரே. எத்தனையோ ஒரு சிலாக்கியம் அல்லவா! யாருக்கும் கிடைக்காத சிலாக்கியத்தை என் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் அர்ப்பணித்த அந்த பாடல் மூலமாய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு ஜீவனை கொடுக்கிறார், புது பலனை கொடுக்கிறார். Yes, glory to the name of Jesus. Ori balava shagala bara baladana raba. Rika
Yes, glory to the name of Jesus. உம்முடைய கிருபை இறங்கட்டும் அப்பா, உம்முடைய இரக்கங்களை இறங்கட்டும் அப்பா, ஒவ்வொரு மேலும் தேவனுடைய அபிஷேக வல்லமை இறங்கட்டும் அப்பா. அப்பா, உலர்ந்து போன உயிரற்ற நிலைமையில் கிடைக்கிற ஆண்டவரை உலர்ந்த எலும்புகள் உயிரடையட்டும் அப்பா. இந்த வருஷத்துல நீங்கள் வாக்குத்தத்த வசனத்தின்படி எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொன்னீங்கப்பா. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒளி பிரகாசிக்கட்டும் அப்பா. நீர் மெய்யான ஒளியாய் அப்பா புது ஜீவனை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஒரு எஸ் க்ளோரி ஹalleluya ஹalleluya ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா பாடுறது போல நாங்கள் நம்மை ஓசனா என்று சொல்லி பாடுகிறோம் அப்பா. ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஒரு விஷயம் ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் ஆண்டவரை பார்த்து ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை பாடவும் உம்மை துதிக்கவும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் அப்பா உயிருள்ள நாளில் உம்மை பின்தொடர்வதற்கும் அப்பா எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் உடைய பிரசனத்தினால் எங்களை வழிநடத்துவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் காலையிலும் முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். சபையின் அறிவிப்புகள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முதல் ஆராதனை 6:30 மணி முதல் 8 மணி வரையும், இரண்டாவது ஆராதனை 9 மணி முதல் 10:30 வரையும் நடைபெறும். முடிந்த பிற்பாடு 10:45 முதல் 12 மணி வரை சண்டே கிளாஸ் நடைபெறும். இன்று மாலை 6:30 மணிக்கு மாலை ஆராதனை இருக்கும், பைபிள் ஸ்டடியாக இருக்கும். அதேபோல் டீன் சர்வீஸ் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை இருக்கும். இதுவரையிலும் 4 மணிக்கு என்று இருந்தது, இப்பொழுது 5 மணி முதல் 6 மணி வரை டீன் சர்வீஸ் நடைபெறும். இந்த வாரம் வியாழக்கிழமை அன்பின் ஊழியம் நடைபெற்றது. அதற்காக கொடுத்த ஒவ்வொருவருக்கும், பிரயாசப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பைபிள் சாம்பியன் எக்ஸாம் நவம்பர் 16ஆம் தேதி நடைபெறும். பதிவு கட்டணம் 30 ரூபாய். அதே போல் இன்று குளோபல் எக்ஸாம் இருக்கும் என்று சொல்லியிருந்தது. கொஸ்டின் பேப்பர் வராதபடியினால் மறுவாரம் உங்களுக்கு அதை பற்றி அறிவிக்கப்படும். நமது சபை போதகருக்காகவும் போதகர் குடும்பத்துக்காகவும் நமது சபை தேவைகளுக்காகவும் நீங்கள் அனைவரும் ஜபிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் கல்லறை தோட்டத்திற்கென்று கொடுத்திருக்கிறீர்கள், வாக்கு பண்ணினவர்கள் நீங்கள் விரைவாய் கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் 2வது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடினால் சபைக்கு இடம் வாங்க வேண்டும் என்று உண்டியலில் நாம் சேமித்து வருகிறோம். நீங்கள் அப்படி கொடுக்க விருப்பமுள்ளவர்கள்
சிஸ்டர் சுபைதா அவர்களிடத்திலும் முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்கள் கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவது ஆராதனைக்கு வருகிறவர்கள் சிஸ்டர் கரிதா அவர்களிடம் கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் கண்டு கொடுக்கிற ஒரு நேரம் காணிக்கையை கரங்களில் எடுத்து வைத்துக்கொண்டு ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் எவ்வளவு மேலான தேவன், ஆச்சரியமான தேவனப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் கண்மணி போல் பாதுகாத்து நல்ல வேலையை கொடுத்து இம்மட்டுமாய் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து வழிநடத்தி வந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை உம்முடைய ராஜ்யத்தின் படிக்காக நாங்கள் படைக்க இருக்கிறோம் அப்பா. கொடுக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தது போல ஒவ்வொருவருக்கும் நிறைவான பலன் நீர் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் கர்த்தாவே. நல்ல சுகபலன், உடல் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் நீர் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம். பொருளாதாரத்திலே ஒரு ஆசீர்வாதம், குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதம் காணப்படும்படியாக ஜபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடலை பாடும்போது வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் இயேசுவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை தூரத்தப்பட்ட தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே எல்லாரும் சேர்ந்து கரங்களை வாழ்விலும் நிறைவேறும். ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு சாட்சி நாம் கேட்க இருக்கிறோம். டெஸ்டிமனி நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய சிஸ்டர் சுமலதா அவர்கள் முன்பதாக வந்து ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். அதே போல உட்காருகிறவர்கள் நீங்கள் கொஞ்சம் முன்பதாக உட்காருகிறவர்கள் கொஞ்சம் முன்பதாக உட்காந்துட்டீங்கன்னா Praise the Lord. அவர்களுக்கு உதவியாக இருக்கும். Praise the Lord. இது வந்து பெரிய ஒரு ஆச்சரியம்தான். நம்ம டெய்லி ஒர்க் பண்ணுறோம். ஆனால் எதுக்காக ஒர்க் பண்ணுறோம், என்ன பண்ணுறோன்னவே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறோம். எங்கள் டியூட்டி வந்து ரொம்ப கொஞ்சம் டஃப்பு. ஃபைன் கலெக்ட் பண்ணுற அந்த வேலை.
அதுலேயும் நான் வந்து டெய்லி ப்ரேயர் பண்ணிட்டு தான் போவேன். எந்த பிரச்சனை வந்தாலும் கடவுளே நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டெய்லி எங்களோட வேலைக்கு சப்போர்ட்டாக ஜீசஸ் இருக்கார். அதுக்கு ஒரு சாட்சியாக எனக்கு இந்த அவார்டு கிடச்சிருக்கு. டிஆர்எம் அவார்டு, இது டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் அவார்டு. நம்ம டிவிஷன்லேயே சதர்ன் ரயில்வேலி மோர் தென் 20,000 பீப்புள் வி ஆர் ஒர்க்கிங். அந்த 20,000 பீப்புள்லேயும் நாங்கள் வந்து டிக்கெட் செக்கிங்குக்காக 2 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க இந்த அவார்டு. அதில் எனக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையே நமக்கு ரொம்ப எகெனிஸ்டாக வேலை செய்கிறவங்க கூட இருக்கிறாங்க. அந்த விதத்தில் நமக்கு நிறைய பேர் எங்கள் மேலே எலிகேஷன்ஸ் போட்டாங்க. அதை போட்டாலும் அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணாங்க. அதை கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ண 1 வீக்கில் இந்த அவார்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யார் என்ன சொன்னாலும் அதுக்கு எதுவும் காது கொடுக்காம டெய்லி ப்ரேயர் மட்டுமே பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு ஒரு சாட்சியாக இந்த அவார்டு கிடச்சிருக்கு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிழ. நல்லா கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நாம் வேலை செய்கிற இடத்திலும் நாம் உண்மையாக இருக்கும்போது தேவன் நம்மை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லாரும் இருக்கிறாங்க என்பதற்காக நாமும் எல்லாரை போல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் உண்மையாக இருக்கும் பொழுது மனிதர்கள் அதை கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும் நம்மை படைத்த தேவன் நம்மை கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கென்று உதவி செய்கிற, நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து இருக்கிற நேரத்தில் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படியாக உங்களுக்கு கேட்கிறேன். ஏசாயா 60:21. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும், நான் நட்ட கிளைகளும், நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்வோமா? அல்லேலூயா. நம்முடைய கவனம் முழுவதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இருக்கட்டும். இருக்கக்கூடிய இன்னொரு 40 நிமிடம், 40லிருந்து 45 நிமிடம் நமக்கு இருக்கிறது. முழு கவனமும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இருக்கட்டும். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும், நான் நட்ட கிளைகளும், நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள். இந்த வார்த்தையை மையமாக கொண்டு இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். முதல் வாரத்திலும் கூட தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார், எப்படி அழைக்கிறார் என்பதை பகிர்ந்து கொண்டேன். தேவன் நம்மை நீதிமானாக பார்க்கிறார். தேவனுடைய பார்வையில் நீங்களும் நானும் நீதிமான் என்று சொல்லி பகிர்ந்து கொண்டேன். ஸோ நமக்கு தேவன் நம்மை நீதிமானாக பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே, அவருடைய இரத்தத்தின் மூலமாக மட்டுமே, அவருடைய கிருபையின் மூலமாக மட்டுமே நாம் நீதிமான்களாக இருக்கிறோம் என்று சொல்லி முதல் வாரத்தில் தியானித்தோம். இந்த 2ஆம் வாரத்திலும் கூட அடுத்ததாக அந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள பகுதி, என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகள். அல்லேலூயா. என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகள். அதை நான் முதல் நாள் ஜெபத்திலே சொன்னேன். தேவன் நம்மை அவருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களாக அவர் பார்க்கிறார். என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகள் என்பதை நான் சற்று மாற்றி, பூமி என்பது தேவன் அந்த ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியது, நீ சிறைப்பட்டு போன இந்த இடத்தில் உன்னுடைய பூமியை மீண்டும் நீ சுதந்தரித்துக் கொள்வாய். நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இந்த பூமி, தேவன் அவர்களுக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின இந்த பூமியை நீ மீண்டும் சுதந்தரித்துக் கொள்வாய் என்று சொல்லி தேவன் அங்கே அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அதைத்தான் பூமி என்பதற்கு பதிலாக பொதுவான ஒரு பதத்தில் நான் சொல்லுகிறேன், வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள். அல்லேலூயா. நாம் எல்லாரும் யார் என்றால் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அல்ல. நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், வசனத்தை கேட்கிற எல்லாரும் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் யார் சுதந்தரித்துக் கொள்ளுகிறார்கள் என்பது சற்று வித்தியாசமானது. சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர் என்றால் அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், அதை அட்டைன் பண்றவங்க, அச்சீவ் பண்றவங்க, அவர்கள் தான் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள். ஒரு போர் நடக்கிறது 2 நாடுகளுக்கு இடையில்.
ஒரு நாடு அந்த நாட்டை சுதந்திரித்து கொண்டது என்றால் அதை வெற்றி பெற்று அந்த இடத்தில் போய் இவர்கள் ஆளுகை செய்கிறார்கள். அதைத்தான் சுதந்திரித்து கொள்வது என்று சொல்லுவோம். அதே போல தேவன் நம்ம எப்படி பார்க்கிறாரா? இன்ஹெரிட்டர்ஸ் ஆஃப் காட்ஸ் ப்ராமிஸ். தேவனுடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாக தேவன் உங்களை என்னையும் பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த வாரத்தில் நமக்கு வேகமாக இருக்கிற கொஞ்ச நேரத்தில் வசனத்தின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வதை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? வேதத்தில் அநேக வாக்கு தத்தங்களை தேவன் தந்திருக்கிறார். ஆனால் வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வதை குறித்து ஒரு வாக்கு தத்தம் நமக்கு ஆதியாகமத்தில் சொல்லியிருக்கிறார். நாம் அநேக முறை தியானித்து இருக்கிறோம். கடந்த வருடத்தில் நம்முடைய சபையினுடைய வாக்குத்தத்த வார்த்தையாகவும் நாம் வைத்து தியானித்தோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம் நமக்கு பரிச்சயமான ஒரு வசனம். ஆதியாகமம் 28:15 யாராவது ஒரு வாசியுங்கள். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அந்த கடைசி பகுதியை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமோ? அந்த கடைசி பகுதியை மாத்திரம் டிவிலையும் சீக்கிரமாக வசனத்தை போடு. ஆதியாகமம் 28:15. நீங்கள் வேதத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை பார்த்து கொள்ளுங்கள். கடைசி பகுதியை மாத்திரம் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஒரு 3 முறை அந்த வசனத்தை நாம் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. சத்தத்தை உயர்த்தி, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இந்த வார்த்தையை நாம் உச்சரிக்கும் பொழுதே நம்முடைய இருதயத்திற்குள்ளாக தேவன் ஒரு பலனை தருகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஒவ்வொரு வார்த்தையும் இந்த மாதம் முழுவதும் தியானிக்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு வார்த்தையிலும் அவ்வளவு ஆழமான வார்த்தைகள். ஒரு ஆராதனையில் தியானிக்க முடியுமா என்று தெரியவில்லை. ஆனாலும் வேகமாக நான் கடந்து செல்கிறேன். என்னோடு கூட நீங்களும் சேர்ந்து தியானியுங்கள். குறிப்பெடுக்கிறவர்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் இதை வைத்து ஜெபியுங்கள். நம்முடைய வேதம் என்பது வெறுமனே கதைகள் அல்ல, பல நபர்களுடைய வாழ்க்கை வரலாறு அல்ல. இந்த வேதம் முழுவதும் தேவன் மனிதர்களாகிய நமக்கு தந்த வாக்கு தத்தங்களால் நிறைந்த புத்தகம். வாக்கு தத்தங்கள் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் நமக்கு தேவையான எல்லா வாக்கு தத்தங்களையும் தேவன் எங்கே வைத்திருக்கிறார் என்றால் இந்த வேதத்திலே வைத்திருக்கிறார். நாம் பல நேரங்களில் தேவன் எனக்கு என்ன பதில் தருகிறார், தேவன் என்ன செய்ய போகிறார், இப்படி பல கேள்விகள் நம்முடைய இதயத்திற்குள் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிற பதில் என்னவென்றால், உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே எங்க இருக்கிறதுனா என்னுடைய வார்த்தையில் இருக்குது, வசனத்தில் இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. தேவன் நமக்கு என்னென்ன சொல்லியிருக்கிறார், வேதம் முழுவதும் நமக்கு இருக்கிறது. அதில் குறிப்பாக நான் ஒரு 12 வாக்கு தத்தங்களை எடுத்து வைத்திருக்கிறேன். நமக்கு ஆராதனையின் பாதியில் உங்கள் கைகளில் வரும் இருக்குதத்தையோ நான் சொல்லும் பொழுது கொடுக்கணும், இப்போ வேண்டாம். ஒரு 12 வாக்கு தத்தங்களை வைத்திருக்கிறேன். நீங்கள் அதை வைத்து இந்த வாரம் முழுவதும் நீங்கள் ஜெபியுங்கள். கேர்செல்ஸில் அதை வைத்து ஜெபியுங்கள். தினந்தோறும் ஜெபிக்கிற கான்ஃபரன்ஸ் ப்ரேயரில் அதை வைத்து ஜெபியுங்கள். ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அதை வைத்து ஜெபியுங்கள். கூடுகிற இடத்திலெல்லாம் தேவனுடைய வார்த்தையை வைத்து ஜெபிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. வேகமாக இருக்கிற நேரத்தில் இந்த கடைசி பகுதியை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. யாக்கோபு எந்த சூழ்நிலையில் இருக்கிறார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தேவன் யாக்கோபோடு பேசும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை அது. எப்பொழுது யாக்கோபு செல்லுகிறார், தன் அண்ணனை ஏமாற்றிவிட்டு தகப்பனை ஏமாற்றிவிட்டு உயிருக்கு பயந்து தன் மாமனாகிய லாபான் இடத்திற்கு ஓடி செல்லுகிறார். அந்த வழியில் பெத்தேலிலே அவர் இரவில் படுத்து தூங்கும் பொழுது தேவன் அவரோடு இடைப்பட்ட வார்த்தை தான், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஒவ்வொரு வார்த்தையாக நாம் சற்று பிரித்து தியானிக்க தேவன் கிருபை தருவார். முதலாவது வார்த்தை நான் சொல்லுகிறேன்,
நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை. 5 வார்த்தைகள் இருக்கிறது. முதல் வார்த்தை நான். யார் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நபரினுடைய வார்த்தை எப்பொழுது மதிப்புள்ளதாகிறது என்றால் ஒரே வார்த்தை தான், ஆனால் சொல்லுகிற நபரை பொறுத்து அந்த வார்த்தைக்கான மதிப்பு மாறுகிறது. இல்லையா? நான் எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? ஒரே வார்த்தை தான், ஆனால் யார் சொல்லுகிறார் என்பதை பொறுத்து அதனுடைய மதிப்பு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் கண்டிப்பாக தரப்படும் என்று உங்க பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாரு. பாஸ்டர், அவர் சும்மா இருந்தாலே போதுங்கிறீங்களா? அதே வார்த்தையை நம்ம ஏரியாவில் எம்எல்ஏ சொல்லுகிறார் அல்லது நம்முடைய முதலமைச்சர் சொல்லுகிறார். 2 வார்த்தையில் எதற்கு மதிப்பு உண்டு? நம்ம சிஎம் சொல்றதுக்கு தான் மதிப்பு உண்டு. ஏனென்றால் அவர் இருக்கக்கூடிய பொசிஷன், அவர் யார் என்பதற்கான அவர் யார் என்பதற்கான மதிப்பு தான் அந்த வார்த்தைக்கான மதிப்பு. அப்போ சாதாரணமாக ஒருவர் சொல்லுகிற வார்த்தைக்கு மதிப்பு கிடையாது. அதை அவ்வளவு முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் முக்கியமான ஒரு நபர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கான மதிப்பு அதிகமாக இருக்கிறது. அப்போ ஒரு வார்த்தையின் மதிப்பு எதில் இருக்கிறது என்றால் அதை சொல்லுகிற நபரிடத்தில் தான் அந்த வார்த்தையின் மதிப்பு இருக்கிறது. பல நேரங்களில் நாம் யார் சொல்வதை கேட்போம்னா, யார் நல்லவர்களோ, யார் நமக்கு நல்லது நினைப்பார்களோ அவர்களுடைய வார்த்தை தான் கேட்போம். ஏன்னா அந்த நபருக்கு உண்டான மதிப்பு. ஏதோ ஒரு பிரச்சனை, யாரை கூப்பிடுறோம், சரி இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, சரியாக காரியங்களை சொல்லுவார்கள், இவங்க நல்லா இருப்பாங்க, நல்ல ஜெபிக்கிற நபர் என்று சொல்லி யார் ஒருவர் சமுதாயத்தில் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் என்று சொல்லி அவர்களை அழைக்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களை தேவன் தருகிறார். அதில் முதல் வார்த்தை இங்கே நாம் பார்க்கிறோம், நான். அந்த நான் யார் என்பதைத்தான் முதலாவது தியானிக்க போகிறோம். இந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு தருகிறவர் யார் என்பதை புரிந்து கொள்ளாமல் இந்த வாக்குத்தத்தங்களை நம்மால் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. வேகமாக சொல்லுகிறேன், நம்முடைய தேவனுக்கு பல நேச்சர்ஸ் இருக்குது, பல கேரக்டர்ஸ் இருக்குது, பல குணாதிசயங்கள் அவருக்கு இருக்கிறது. ஆனால் இந்த வாக்குத்தத்தம் என்று வரும்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சில குணாதிசயங்களை வேகமாக சொல்லுகிறேன், நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். தயவு செய்து இந்த வாரத்தில் அந்த ஒவ்வொரு குணாதிசயங்களையும் தியானியுங்கள். அவரை குறித்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து தியானியுங்கள். அவ்வளவு அதிசயமாக இருக்கும், அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். நம்முடைய நேரத்தையும் பொழுதையும் தேவையில்லாத காரியங்களில் செலவழிப்பதை விட தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதில் செலவழியுங்கள். அந்த நான், நம்முடைய வாக்குத்தத்தங்களை நமக்கு தருகிற அந்த நான் யார் என்றால் அவர் நம்முடைய யெகோவா தேவன். அவர் உண்மை உள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உண்மை உள்ள தேவன். நமக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறவர் மனிதர்களைப் போல பொய் சொல்லுகிறவர் அல்ல. மனிதர்கள் என்றாலே நம்முடைய வாயிலிருந்து வருகிறதுல பாதி எதுவாக தான் இருக்கும், பொய்யாகத்தான் இருக்கும். ஏனென்றால் மனிதர்களாகிய நாம் உண்மை உள்ளவர்கள் அல்ல. அதைத்தான் வசனத்தின் ஆண்டவர் சொல்லுகிறார், பொய் சொல்வதற்கு அவர் யார் கிடையாது, மனுபுத்திரன் அல்ல. மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல. என்னாகும் 23ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், வாசிக்க வேண்டாம், நமக்கு தெரிந்த வசனம் தான். அவர் உண்மை உள்ள தேவன். அவர் என்ன சொல்லுகிறாரோ அவர் சொல்லுகிற வார்த்தையில் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். He is faithful God. அதனால் நீங்க வாக்குத்தத்தங்களை தியானிப்பதற்கு முன்பதாக எனக்கு வாக்குத்தத்தத்தை தருகிற தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் உண்மை உள்ள தேவன் என்பதை நாம் உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லலாம், ஹல்லேலூயா, ஆமென். அவர் உண்மை உள்ள தேவன். இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா, அவர் வல்லமை உள்ளவர். நமக்கு வாக்குத்தத்தங்களை தருகிற தேவன் வல்லமை உள்ளவர் என்பதற்கு என்ன அடையாளம் என்றால் அவரால் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது. அதுதான் அதுக்கான அர்த்தம். அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றக்கூடிய வல்லமை அவருடைய கையில் இருக்கிறது. நான் முதலாவது சொன்ன அந்த உதாரணத்தை எடுத்துக் கொள்கிறேன். நார்மலான ஒரு மனிதர் சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே இது முதலமைச்சர் சொல்லும் போது ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் 1 கோடி ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர்கிட்ட என்ன இருக்குது,
தகுதி இருக்குது, வல்லமை இருக்குது, பணம் இருக்கிறது, அதனால் கொடுப்பான்ங்கிற நம்பிக்கை நமக்கு வருகிறது. அதே தான் தேவன் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தங்களை தருகிறாரோ, வாக்குத்தத்தங்களை பார்ப்பதற்கு பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக வாக்குத்தத்தத்தை தந்தவரை பாருங்கள். அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் வல்லமை உள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ என்று வசனம் சொல்லுகிறது. ஆபிரகாமை சாராளையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஏற்ற நேரத்தில் குழந்தை தருவேன் என்கிறார். சாராள் நகைக்கிறாள். உடனே ஆண்டவர் சொல்றாரு, தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? எரேமியால் அதே வார்த்தையை சொல்லுகிறார். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இல்லை, இல்லை. அதே தான் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் தருகிற வார்த்தையை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமானால், நமக்கு வார்த்தையை தருகிற தேவன் அதை நிறைவேற்றக்கூடிய உண்மை உள்ள தேவன் மாத்திரமல்ல, அவர் உண்மையும் உள்ளவர், அதே நேரத்தில் அவர் வல்லமையும் உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் வல்லமை உள்ளவர். அவர் சொல்வதை செய்வதற்கு உண்டான வல்லமை தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசியுங்கள். ரோமர் 4:21 வேகமாக வாசியுங்கள். ரோமர் 4:21. நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாம் குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், தேவன் உங்களுக்கு தந்த வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார் என்கிற, அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்கிற முழு நிச்சயமான நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அவர் வல்லவராக இருக்கார், அவர் கண்டிப்பாக செய்வார் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? சாராளுக்கு இல்லாமல் போனது. ஆண்டவருடைய வல்லமையின் மீது சாராளுக்கு நம்பிக்கை இல்லாமல் போனது. அதனால்தான் தன் கணவனுக்கு தன்னுடைய அடிமை பெண்ணை மறுமனையாட்டியாக கொடுக்கிறார். ஆனால் ஆபிரகாமை குறித்த வசனம் சொல்லுகிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்க கைகளால் அதை நிறைவேற்ற முடியுமா என்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கலாம். யாக்கோபுக்கு தேவன் வார்த்தையை சொல்லும் பொழுது யாக்கோபுடைய கையில் ஒன்றுமில்லை, கையில் இருந்ததெல்லாம் கோல். ஒரு கோலை எடுத்துக்கொண்டு கையில் ஒரு தடியை பிடித்து கொண்டு செல்லுகிறான் பெத்தேலுக்கு. ஆனால் தேவன் சொன்ன தேவன் அவர் உண்மை உள்ளவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலோ அவர் சொன்னதை செய்ய உண்மை உள்ளவர், வல்லமை உள்ளவர். மூன்றாவதாக சொல்லுகிறேன், அவர் மாறாத தேவன், அவர் மாறாதவர். He is unchanging God. என்றைக்காவது தேவன் தன்னுடைய தன்மையிலிருந்து, வார்த்தையிலிருந்து மாறி இருக்கிறாரா? இல்லை. வேதம் முழுவதையும் வாசித்து பாருங்கள், தேவன் ஒரு நாளும் மாறாதவர், ஒருபோதும் மாறாதவர். அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாதவை. நாம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் எபிரேயர் 13:5 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, என்றும் மாறாதவர். அவர் என்றும் மாறாதவர். He is unchanging. மனிதர்கள் இன்றைக்கு நல்லா இருக்கலாம், ஏனென்றால் அவர்களுக்கு உங்கள் மூலமாக ஏதாவது காரியங்கள் தேவைப்படலாம், நல்லவர்களாக இருக்கலாம். நாளைக்கு நம் மூலமாக எந்த தேவையும் இல்லாமல் இருக்கலாம், மனிதர்கள் மாறலாம், அதை குறித்து கலங்க தேவையில்லை. நமக்கு வாக்கு தத்தத்தை தந்த தேவன் ஒரு நாளும் மாறாதவர், ஒரு நாளும் மாறாதவர். மனிதர்கள் அவருடைய தேவைகளுக்காக நல்லவர்களாக இருக்கலாம், மாறாதது போல நமக்கு இருக்கலாம். பல பேர் சொல்வது உண்டு, பாஸ்டர் எப்போது இவங்க என்னை விடவே மாட்டாங்க, எப்போது என்னுடைய வாழ்க்கையில் என் கூடவே இருப்பாங்க. இல்லை, எப்போது கூடவே இருக்கிறது, எப்போது மாறாதது ஒரே ஒரு நபர் தான், அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் நம்முடைய வாழ்க்கையின் கடந்த காலத்தை பாருங்க, அவர் மாறுகிறவர் அல்ல. நிகழ்காலத்தை பாருங்க, அவர் மாறாதவர். எதிர்காலத்தை குறித்தும் நீங்க கலங்க தேவையில்லை. கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் மாறாத தேவன், எதிர்காலத்திலும் அவர் மாறாத தேவனாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நேரத்தை கருத்தில் கொண்டுதான் வேகமாக செல்லுகிறேன். தயவு செய்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தியானியுங்கள். அவர் உண்மை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் மாறாதவர். நான்காவதாக சொல்லுகிறேன், அவர் உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவர். அவர் உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவர். He is a covenant keeping God.
அவர் என்ன வார்த்தையை சொன்னாரோ அதை நிறைவேற்றுகிற வரை நம்முடைய தேவன் ஓய மாட்டார். ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னாரு, சொன்னதை செய்யும் அளவும், சொன்னதை செய்யும் அளவும். அதுதான் உடன்படிக்கை தருகிறவர் மாத்திரமல்ல, வார்த்தையை தருகிறவர் மாத்திரமல்ல, அவர் உண்மையுள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன், மாறாத தேவன், உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற தேவன். பல பேர் நமக்கு வார்த்தையை தரலாம், ஆனால் வார்த்தையை நிறைவேற்றுவார்கள் என்று கேட்டால் கடினம். சூழ்நிலையை பொறுத்து மாறலாம், அவருடைய பொருளாதார நிலைமையை பொறுத்து மாறலாம், இப்படி பல சூழ்நிலைகள் அவர்களை மாற்றலாம். ஆனால் தேவன் அவர் உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவர். வசனம் சொல்லுகிறது, அவர் உடன்படிக்கை 1000 தலைமுறைகளுக்கு என்ன இருக்குமா, நிலைத்து நிற்குமா. உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற தேவன். தாவீதோடு பண்ணின உடன்படிக்கை அவருடைய பிள்ளைகள் சந்ததிகள் முழுவதும் தேவன் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். எதற்காக? தாவீதுக்கு தேவன் தந்த வார்த்தைக்காக. உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற தேவன். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், அவர் அன்புள்ள தேவன். அவர் உண்மை உள்ளவர், வல்லமை உள்ளவர், மாறாதவர், உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவர். கடைசியாக சொல்லுகிறார், அவர் அன்புள்ள தேவன். யோசித்து பாருங்கள், தேவன் உங்களுக்கு எனக்கு வார்த்தையை தருகிறார். எதற்காக தருகிறார்? யோசித்து பாருங்களேன். எதற்காக நமக்கு தேவன் வாக்கு தத்தங்களை தருகிறார்? நானும் பல காரியங்களை யோசித்து பார்த்தேன். ஒரே ஒரு பதில் தான், வேற எந்த பதிலும் இருக்க முடியாது. தேவன் உங்களுக்கு எனக்கும் எதற்கு வாக்கு தத்தங்களை தருகிறார் என்றால் ஒன்றே ஒன்று, அவர் நம்மீது அன்பாக இருக்கிறார், அதனால் நமக்கு வாக்கு தத்தங்களை தருகிறார். வேற எதுனாலும் இல்லை. யாராவது சொல்ல முடியுமா, பாஸ்டர் நான் இவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிறேன், அதனால ஆண்டவருக்கு இந்த வார்த்தையை தந்தார்? இல்லை, ஒருவராலும் சொல்ல முடியாது. வசனம் சொல்லுகிறது, நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்த போதிலும் அவர் எப்படி இருக்கிறாரா, உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் அன்புள்ள தேவன். அவர் வார்த்தை நமக்கு தரதே அவருடைய அன்பின் வெளிப்பாடு தான். நீங்க யாக்கோபை எடுத்துக்கொள்ளுங்களேன். யாக்கோபை பார்த்து ஆண்டவர், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றதுக்கு யாக்கோபுக்கு என்ன தகுதி இருக்கிறது? யோசித்து பாருங்கள். அப்பாவை ஏமாற்றிட்டு போறாரு, அண்ணனை ஏமாற்றி விட்டு போகிறான், உயிருக்கு பயந்து ஓடுகிறான். இந்த யாக்கோபின் இடத்தில் என்ன உண்மை இருக்கிறது என்று தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஒரு ஏமாற்றுக்காரன். யாக்கோபு என்ற வார்த்தையின் அர்த்தமே எத்தன் தான், ஏமாற்றுக்காரன் தான். நம்ம சர்ச்சில் யாரும் யாக்கோபுன்னு பேர் வைக்கல, அதனால பிரச்சனை இல்லை. அந்த வார்த்தையின் அர்த்தமே அதுதான், ஏமாற்றுக்காரன். ஏமாற்றுக்காரனுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பாருங்க, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. தேவனுடைய அன்பு எத்தனை மேலானது பாருங்க. நம்மை பார்த்தோ, நம்முடைய நிலையை பார்த்தோ, நம்முடைய ஒழுக்கத்தை பார்த்தோ தேவன் நமக்கு வார்த்தையை தருகிறது இல்லை. அவர் நம் மீது வைத்த அன்பு, அவருடைய வாக்குத்தத்தங்களை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. வேகமாக கடந்து செல்கிறேன். முதலாவது நான் சொன்னேன், அந்த தேவன் நமக்கு வார்த்தையை தருகிறவர் யார் என்கிற புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். இப்போ நான் சொன்ன இந்த ஒரு பாயிண்ட்டு, ஒரு பிரசங்கம் தான், நான் சுருக்கமாக உங்களுக்கு வேகமாக சொல்லிடுறேன். நம்முடைய தேவன் யார்? இரண்டாவதாக அடுத்த வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை. முதலாவது தேவன் யார் என்பதை தியானித்தோம், வாக்குத்தத்தத்தை தந்தவர் யார் என்பதை தியானித்தோம். இரண்டாவது உனக்கு தேவன் யாருக்கு வாக்குத்தத்தத்தை தருகிறார்? எனக்கு வாக்குத்தத்தத்தை தருகிறார். அதாவது வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு என்று தேவன் சொல்லுகிறார், நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை. அப்ப இரண்டாவது வார்த்தை எனக்கு. நான் யார்? எனக்கு ஏன் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிற நான் யார் என்பதை பார்த்தால், இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்ப்போமே. சற்று திரும்பி பார்த்தால் இந்த யாக்கோபு இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறார்? சற்று என்னோடு கூட இமேஜினேஷன் பண்ணி பாருங்க, கற்பனை செய்து பாருங்கள். இதுவரை வீட்டில் சந்தோஷமாக அப்பா அம்மாவோடு குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர் இந்த யாக்கோபு. வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு கூடாரவாசி. அப்ப என்ன அர்த்தம்? வீட்டில இருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடிய ஆளு, எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஆளு, சும்மா வெளியே ஓடுகிற நபர் அல்ல. இந்த யாக்கோபு இப்பொழுது எங்க இருக்கிறார்? அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, வீட்டிலும் இல்லை, ஒரு தனி இடத்தில் காட்டிற்குள்ளாக, காடா என்பது நமக்கு தெரியவில்லை, பாலைவனமோ காடோ எந்த இடமோ, பெத்தேல் என்கிற ஒரு இடத்தில் தனியாக ஒரு மரத்தின் கீழாக படுத்து கொண்டிருக்கிறார். தனிமை.
தான் ஏமாற்றி எல்லாவற்றையும் பெற்றுவிட்டேன் என்று நினைத்தார். இப்பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தனியாக ஓடிக்கொண்டிருக்கிறார். ஏமாற்றம், உடைக்கப்பட்ட நிலை, எதிர்காலம் என்ன ஆகும் என்று தெரியவில்லை. லாபாரிடத்தில் போனார், அவருடைய வாழ்க்கை மாறியது, அதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த சூழ்நிலையில் யாக்கோபுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. உடைக்கப்பட்ட நிலை, ஆதரவற்ற நிலை. அடுத்து என்ன செய்ய போகிறோம் எதுவும் தெரியாது. தேவன் யாருக்கு வாக்கு தத்தத்தை தருகிறார் என்றால், முதலாவது சொல்லுகிறேன், உடைந்து போன உனக்கு அவர் வாக்கு தத்தத்தை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பல நேரங்களில் யோசித்து பாருங்கள், தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக எப்பொழுது வரும் என்றால், நீங்கள் எல்லாவற்றிலும் பலனோடு சந்தோஷத்தோடு இருக்கும் பொழுது அல்ல. வரலாம், இல்லை என்று சொல்லவில்லை. பல நேரங்களில் நீங்கள் உடைந்து போன நேரத்தில் வார்த்தையினால் தேற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். உடைந்து போன நேரத்தில் நான் உனக்கு, யார்? உடைந்து போன உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ அவர் உன்னை கைவிடுவதில்லை. உடைந்து போன நமக்கு. அதனால தான் வசனம் சொல்லுங்க, சங்கீதம் 34 நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய். யாருக்கு? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு, உடைந்து போன இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, கலங்கின இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, என்ன செய்வதென்று தெரியாமல் எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருந்த உனக்கு, தனிமையில் இருக்கிற உனக்கு, யாக்கோபை போல தனிமையில் இருக்கிற உனக்கு ஆண்டவர் வார்த்தையை தருகிறார். உடைந்து போன எனக்கு தேவன் தருகிற வாக்கு. வேகமாக சொல்லுகிறேன். இரண்டாவதாக யாருக்கு தேவன் வார்த்தையை தருகிறார்? பலன் இல்லாத உனக்கு தேவன் வார்த்தையை தருகிறார். பலன் இல்லாத உனக்கு. எப்படி சொல்லுகிறேன்? இதுவரை என்னால் முடியும், நான் சம்பாதித்து விட முடியும் என்று நினைத்து கொண்டிருந்த யாக்கோபு இப்பொழுது ஒரு இடத்தில் வந்து படுத்திருக்கிறார். வானத்தை பார்த்து கொண்டு படுத்திருக்கிறார். இப்பொழுதுதான் அவருக்கு புரிகிறது, என்னால் முடியும் என்று செய்து நான் நினைத்த எல்லாமே வீணானது, என்னால் செய்ய முடியாது. இதற்கு மேல் நானாக என்னுடைய மாம்சத்தில் செயல்பட்டு என்னுடைய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு என்னால் முடியாது என்கிற இடத்திற்கு யாக்கோபு எப்பொழுது வந்தாரோ, பலன் இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாது என்கிற இடத்திற்கு எப்பொழுது வந்தாரோ, பலன் இல்லாத உனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை தருகிறார். ஒரு தேவ மனிதன் சொன்ன வார்த்தை, நாம் எப்பொழுது என்னால் முடியாது என்று புஸ்டாப் வைக்கிறோமோ, தேவன் என்ன பண்ணுவாரா? அந்த புஸ்டாப் எப்படி மாற்றுவாரா? கமாவாக போட்டு அடுத்து அவர் எழுத ஆரம்பிப்பார். எங்கே என்னால் முடியாது என்ற இடத்துக்கு வருகிறோமோ, உறவுகளுக்கு இடையில் இதற்கு மேல் என்னால் இந்த உறவை கொண்டு செல்ல முடியாது, புஸ்டாப் வச்சுட்டீங்க. இதற்கு மேல் இந்த பொருளாதாரத்தில் என்னால் உயர்வை பார்க்க முடியாது, இதற்கு மேல் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது, எங்கெல்லாம் முடியாது என்று சொல்லி நீங்கள் முற்றுப்புள்ளியை வைக்கிறீர்களோ, முற்றுப்புள்ளி வைக்கிற இடத்தில் தான் தேவன் உங்களுக்கு வார்த்தையை தருகிறார். ஏனென்றால் என்னால் முடியும் என்கிற எண்ணம் சிறிதளவு இருந்தால் கூட அங்கே தேவன் செயல்படுவதற்கு இடமே இல்லை, இடமே இல்லை. என்னால் முடியும் என்கிற இடத்திலிருந்து நாம் எப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து ஆண்டவரே என்னால் முடியலைங்கிற இடத்துக்கு வர்ற வரைக்கும் அவர் வார்த்தையோடு வெயிட் பண்ணிட்டே இருப்பார். யாக்கோபுக்கு அந்த இடத்துக்கு வருவதற்கு இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது. அப்பாவை ஏமாற்றுகிறான், அண்ணனை ஏமாற்றுகிறான், எல்லாவற்றையும் ஏமாற்றி என்னெல்லாமோ செய்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறான். அவன் நினைத்து கொண்டிருந்தான் என்னால் எல்லாம் செய்து விட்டேன் என்று. ஒரு இடத்துக்கு வருகிறான், இதற்கு மேல் என்னால் முடியாது. ஒருவேளை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு எதிர்நோக்கி இருக்கிற பல காரியங்கள் இருக்கலாம். ஒருவேளை எனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தினால் இதை எப்படியாவது செய்து விடுகிற நினைத்து கொண்டிருப்பீர்களானால் தேவன் சொல்லுகிற வார்த்தை, உங்களால் அல்ல. நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் ஓடுவீங்க, ஒரு இடத்துக்கு வரும்பொழுது என்னால் முடியாதுங்கிற இடத்துல முற்றுப்புள்ளி வைக்க வேண்டி வரும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னால் அல்ல, பலன் இல்லை, இதற்கு மேல் என்னை செய்வதற்கு எனக்கு பலன் இல்லை என்ற இடத்துக்கு வரும் பொழுது பலன் இல்லாத உனக்கு அவர் வார்த்தையை தந்து நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், உடைந்து போன உனக்கு வார்த்தையை தருகிறார். இரண்டாவது, பலன் இல்லாத உனக்கு வார்த்தையை தருகிறார். ஏனென்றால் நாம் நினைப்பதும் தேவன் நினைப்பது ஒன்று அல்ல. வசனம் சொல்லுகிறது ஏசாயாவில் 55 என்னுடைய நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. மூன்றாவதாக வேகமாக சொல்லுகிறேன், மூன்றாவதாக யாருக்கு வார்த்தையை தருகிறார்? இன்றைக்கு உங்களை பார்த்து வார்த்தையை தருகிறவர் அல்ல, முன் குறிக்கப்பட்ட உனக்கு தேவன் வார்த்தையை தருகிறார்.
இது சற்று வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் என்னோடு கூட சேர்ந்து வாருங்க. வசனம் சொல்லுகிறது, நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம், நான் இந்த கஷ்டமான நேரத்தில் ஆண்டவரை பார்க்கிறேன், ஆண்டவர் வார்த்தையை தருகிறார். இல்லை இல்லை, அது நமக்குத்தான் இந்த நேரத்தில் வார்த்தை. ஆனால் ஆண்டவர் உங்களை என்னையும் எப்போ முன்குறித்தாரா? வசனம் சொல்லுகிறது, தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். வாசியுங்கள் எரேமியா 1:5. கொஞ்சம் வேகமாக வாசியுங்கள். எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். ஆ ஆ ஆ ஆ போதும் போதும். எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே. யோசித்து பாருங்கள், தாயின் வயிற்றில் உருவான அப்போ எடுத்துக்கொண்டா கூட மனிதர்களாகிய நம்மை யோசித்து பார்க்க முடியாது. சயின்ஸ் படித்தவங்களுக்கு, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க தெரியும், ஒரு கரு உருவான பொழுது எப்படி இருக்கும்? ஒரு ஒயிட் பேப்பரில் ஒரே ஒரு புள்ளி வச்சு எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம 10 மாதம் கழித்து தான் நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்குது என்பதை பார்க்கிறோம். பார்த்துட்டு நம்ம என்னெல்லாம் சொல்கிறோம், அழகாக இருக்குது, அப்படி இருக்குது, என்னெல்லாமும் சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் தாயின் கருவில் உருவாகும் பொழுதுதான், அதாவது ஒரு புள்ளி கூட இல்லை, நாம் அப்போவே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரா, நம்மை முன்குறித்து நமக்கு வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை, என்னென்ன காரியங்கள் தேவை, எல்லாவற்றையும் நம்மை முன்குறித்து நம்மை குறித்த ஒரு நோக்கத்தை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, நம்முடைய வாழ்க்கை குறித்த தேவனுடைய தரிசனம் என்ன, எல்லாவற்றையும் முன்குறித்த தேவன், முன்குறிக்கப்பட்ட உனக்கு அவர் வார்த்தையை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நம்ம யோசித்து பார்க்க முடியாமல் இருக்கலாம் பல நேரங்கள். இன்றைக்கு நீங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கலாம், ஒருவேளை ரீசெண்டாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை எப்பொழுது முன்குறித்தார்? தாயின் கருவில் உருவாகும் முன்பதாகவே உங்களை முன்குறித்து விட்டார், உங்களை வேறு பிரித்து விட்டார், உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். எபேசியர் 1:4 சொல்றாரு, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்மை முன்குறித்து இருக்கிறார். யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் சங்கீதம் 139 வாசிக்கிறோம், என் எலும்புகள் உருவேற்படும் நாள் முதலாய் நீர் அறிந்திருக்கிறீர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். நம்ம எப்பொழுது தாயின் வயிற்றில் உருவாகிறோம், எப்பொழுது எலும்புகள் வருகிறது, எப்பொழுது இதே துடிப்பு வருகிறது, எல்லாவற்றையும் யார் அறிந்திருக்கிறார்? தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறார். அப்படி இருக்கிற எங்கள் கண்களை மூடி, ஆண்டவரே, நான் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை குறித்த திட்டத்தை நீர் வைத்திருக்கிறது. எத்தனை எத்தனை மேலானது, அவரை பார்த்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் வயிற்றிலே தரிசனம் உருவானதே. இந்த லிரிக்ஸை பாருங்க, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல. ஏன் எழுதுன? எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாக உங்களை குறித்து யோசிச்சு பாருங்க. நான் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை குறித்த நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே, தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே.
ஹல்லேலூயா. நாம் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை குறித்த திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்ய போகிறார்கள், இப்படி பல கேள்விகள் எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உனக்கு அந்த கவலை இன்னைக்கு வந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு அந்த எண்ணம் நாம் உருவாவதற்கு முன்பதாகவே தாயின் வயிற்றில் உருவாகும் பொழுது நம்மை குறித்த திட்டத்தை வைத்திருக்கிறார். நமக்கு என்ன தேவை, என்ன செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அவர் வார்த்தையை தருகிறவர், நிறைவேற்றி முடிக்க போதுமான தேவனாக இருக்கிறார். வேகமாக செல்லுகிற நேரம் இல்லை. முதலாவது சொன்னேன், நான். நமக்கு வார்த்தையை தருகிற அந்த நான் யார்? இரண்டாவது, வார்த்தையை யாருக்கு தருகிறார்? நமக்கு, எனக்கு, உடைந்த எனக்கு, பலனில்லாத எனக்கு, முன்குறிக்கப்பட்ட எனக்கு வார்த்தையை தருகிறார். மூன்றாவதாக, நான் உனக்கு, மூன்றாவது வார்த்தை என்ன? சொன்னதை தேவன் என்ன வாக்குத்தத்தம் தருகிறார், அதுதான் மூன்றாவது வார்த்தை. சொன்னதை தேவன் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார். நாம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் பல வார்த்தைகளை தேவன் தந்திருக்கலாம், பல வாக்கு தத்தங்களை தந்திருக்கலாம். ஆனால் வேதத்தில் நமக்கு தந்த வார்த்தைகள் ஏராளமான வாக்கு தத்தங்களை தேவன் நமக்கு வார்த்தையில் தந்திருக்கிறார். இப்பொழுது உங்களுடைய கைகளில் அந்த 12 வசனங்கள் இருக்கக்கூடிய அந்த பேப்பர் உங்களுக்கு தருவாங்க. இன்னொருத்தர் கூட சேர்ந்து போங்க, அஜீஸ். 2 பக்கத்துலையும் வேகமாக கொடுங்க. நீங்கள் அந்த பேப்பரை வாங்கி கொண்டு என்ன கவனிங்க, அந்த வசனத்தை அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம். பேப்பர் வாங்கி கொள்ளுங்கள். தேவன் நமக்கு வார்த்தைகளை தருகிறார். எப்படி தருகிறாரா? ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1:20. இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் தருகிற எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அல்லேலூயா. தேவன் நமக்கு பல வார்த்தைகளை தந்திருக்கிறார். நான் ஒரு 12 வாக்குத்தத்தங்களை தான் எடுத்திருக்கிறேன் வேதத்திலிருந்து. ஆனால் வேதம் முழுவதும் வாசித்து பார்த்தால் பல ஆயிரம் வாக்குத்தத்தங்கள் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டுமா, அதை அறிக்கையிட்டு ஆம் என்றும் ஆமேன் என்றும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பெற்றுக்கொள்ளணுமா? அறிக்கையிட்டு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? இந்த ஆமேன்கிற வார்த்தை எங்கே போனாலும் இதே வார்த்தை தான், மாறவே மாறாது. ஆமேன், இங்கிலீஷ்னாலும் ஆமேன் தான், எந்த மொழியில் போனாலும் ஆமேன் தான். என்ன கொஞ்சம் உச்சரிப்புகள் வேணால் என்னாகலாம், மாறலாம். ஆனால் ஆமேன் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா, தேவன் தந்த வாக்கு தத்தத்தை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன், சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். இது அப்படியே ஆகட்டும், இது என்னுடைய வாழ்க்கையில் பலிக்கட்டும். அதுதான் அதற்கு அர்த்தம். ஆமேன். ஜெபிக்கும் பொழுது என்ன பண்றோம்? இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவே ஆமேன். நம்ம பிள்ளைங்கள்லாம் அந்த ஆமேனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஆமேனுக்கான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆமேன் சாதாரண ஆமேன் அல்ல, சாதாரண வார்த்தை அல்ல. நான் அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன். விசுவாச அறிக்கை தான் அந்த ஆமேன். அதைத்தான் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை மட்டும் வாசித்திருங்க. எபிரேயர் 10:23. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். எதை அறிக்கையிடணுமா? நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவுள். இப்போ நம்ம ஒரு காரியத்தை செய்து இன்னொரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்குள்ளே போகிறோன்னா டைம் பத்தாது. அதனால் இதோடு நான் முடிக்க விரும்புகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு வசனமாக வாசிக்க போகிறேன். நீங்கள் மெயின்லைன் சர்ச்சஸ்க்கு போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு சில ரிச்சுவல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி நின்று ஃபாதர் ஒரு வார்த்தையை சொல்லுவார், கீழே இருக்கலாம் என்ன பண்ணுவாங்க, பதிலுக்கு வேறு ஒன்று சொல்லிடுவாங்க. பார்த்துருக்கீங்க இல்லையா? இவன் சிஎஸ்ஐ சர்ச்சில் கூட அப்படி இருக்கும், பார்த்துருக்கேன் நான். அதனால் இன்றைக்கி நம்ம அதைத்தான் பண்ண போகிறோம். ஒவ்வொரு வசனமாக நான் வாசிக்க போகிறேன். சரியா? நீங்கள் எல்லோரும் என்ன சொல்ல போகிறீங்க?
சொல்லுங்க சத்தமா. ஆமாம். சும்மா ஆமேன்னு சொல்லக்கூடாது. நான் சொன்ன அர்த்தத்தை புரிந்து கொள்ளணும். இந்த ஆமே என்பதற்கான அர்த்தம், நான் அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன், அது என்னுடைய வாழ்க்கையில் பலிக்கட்டும், தேவன் எனக்கு தந்த வாக்கு தத்தம் அது நிறைவேறட்டும், அப்படியே ஆகட்டும். அதுதான் அதுக்கு அர்த்தம். பாஸ்டர் என்ன இந்த சின்ன வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய அர்த்தமானு கேட்கக்கூடாது. இந்த எல்லாமே அதனுடைய அர்த்தத்துக்குள்ளாக வருகிறது. அதனால் இந்த 12 வசனங்களை வாசிக்க போகிறோம். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு ஜெபத்திற்காக ஒரு 12 வசனங்கள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சேர்த்து 12 வசனங்களை சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு வசனமாக வாசிக்க போகிறேன். நீங்கள் எல்லாரும் சத்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. எல்லாருடைய வாயிலிருந்து அந்த வாக்கு தத்தத்தை ஏற்றுக்கொண்டு ஆமேன் என்கிற வார்த்தையை ஒவ்வொரு வசனம் வாசிக்கும் பொழுது நீங்கள் சொல்லணும். ஓகேவா? முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் என்னோடு கூட இந்த பேப்பர் கையில் எடுத்து வச்சுக்கோங்க, அதை சேர்ந்து பாருங்கள். யாத்திராகமம் 14:14, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த சவுண்ட்லாம் பத்தாது. முழு பலத்தோடு ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தை தராரு. 1 கோடி ரூபாய் தரேன்னு எந்த ஆமீன் தான் சொல்லுவீங்களா? அதை விட மேலானது என்ன? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் போராட தேவையில்லை. உங்களுடைய யுத்தத்தை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார், நீங்கள் சும்மா இருங்க. அதுதான் அர்த்தம். அதை பெற்றுக்கொள்ளும் போது எப்படி பெற்றுக்கொள்ளணும்? நீங்கள் உண்மையிலே எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா முழு பலத்தோட ஆமேன் என்று சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம், ஆமேன். இதே போல் 12 வசனத்துக்கு வரணும். சரியா? நீங்கள் 12 வசனத்துக்கு சொல்லிட்டீங்கன்னா நான் ஆமேன் சொல்லிடுவேன். இல்லைன்னா திருப்பி ரொட்டேஷன் வந்துட்டே இருக்கு. ஓகே, நம்ம சொல்லி ஜெபித்து முடிக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். எல்லா பேரண்ட்ஸுக்கும் முக்கியமான வசனம், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் நினைவுகளே. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நம்ம எல்லா கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமான வசனம், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் எழும்பி நின்று நாம ஜெபித்து முடிக்க போறோம். இரு கடங்கள் எழும்பி நின்று. அவர் வார்த்தையில் உண்மை உள்ள தேவன், அவர் வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். நமக்கு வார்த்தையை தருகிற தேவன் யார் என்று தியானித்தோம். இரண்டாவது, யாருக்கு தருகிறார் என்று தியானித்தோம். என்ன வாக்கு தத்துவத்தை தருகிறார் என்று தியானித்தோம். நான்காவதாக, தியானிக்க நேரமில்லை ஆனால் சொல்லி முடிக்கிறேன், இந்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்றும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் உன்னை கைவிடுவதில்லை. அவர் சொன்னதை செய்யும் அளவும், அந்த நாட்கள் எத்தனை நாட்கள் ஆகலாம். ஆபிரகாமுக்கு 25 ஆண்டுகள், யோசேப்புக்கு 17 ஆண்டுகள் சிறைச்சாலையில். இப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்கள் அது தேவனுக்கு தான் தெரியும். சொன்னதை செய்யும் அளவும் ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனா ஆண்டவர் செய்து முடிக்கும் வரை அவருடைய கிருபை
உங்களை விட்டு விலகுவதில்லை. அவர் உங்களோடு கூடவே இருக்கிறார். இந்த விசுவாச பயணத்திலே, பிரயாணத்திலே அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூடவே இருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறோம். நீர் எங்களுக்கு தந்த எல்லா நல் வார்த்தைகளையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் நிறைவேற்றுகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அவர் வல்லவர், செயல்களிலே வல்லவர், செய்து முடிக்க போதுமானவர். அவர் மிகுவேல், இஸ்ரவேல், நம்முடைய நம்பிக்கையான தெய்வம். அவர் அறிக்கையிட்டு அவரை பார்த்து சொல்லி முடிப்போமா? வல்லவரே, செயல்களில் நல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. என் நம்பிக்கையானவரே, விடுவாருக்கும் நீர் அரணாய் இருப்பவரே, என் நம்பிக்கையானவரே. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? நீர் அரணாய் இருப்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா ஒருவேளை காலையில சோர்ந்து போயிருந்தேன். அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கலாம். அற்புதம் கிடைக்காதா என்று ஏங்கி போயிருந்தேன். அவர் நினைத்திடா வேலையில் அற்புதத்தை செய்கிறவர். வேளையில் அற்புதம் செய்வீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்வீரே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்வீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்வீரே. என் நம்பிக்கையானவரே, நம்பிடுவார் அரணாய் இருப்பவரே. இதுவேல் இஸ்ரவேல், என் நம்பிக்கையானவரே, நம்பிடுவாருக்கும் நீர் அரணாய் இருப்பவரே. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. எங்கள் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அப்பா, வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்கிறவர்களாக எங்களை உருவாக்குவீராக, மாற்றுவீராக. நீ தந்த எல்லா நல்வார்த்தைகளில் ஒன்றும் கீழே விழுந்து போவதில்லை. எல்லாம் நிறைவேறிற்று என்று யோசுவா புத்தகத்திலே வாசிக்கிறோம். தேவன் நமக்கு சொன்ன எல்லா நல்வார்த்தைகளையும் ஒன்றும் குறைவில்லாமல் நிறைவேற்றுகிற தேவன். வாக்கு தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்கிறவர்களாக அப்பா நீர் எங்களை உருவாக்குவீராக, மாற்றுவீராக. அப்பா, யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ உம்முடைய வாக்கு தத்தத்தினால் தேற்றுகிற தேவன் தேற்றுங்க. எதிர்காலத்தை குறித்த கலக்கத்தோடு இருக்கிற முது பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தையினால், வாக்கு தத்தத்தினால் அப்பா அவர்களோடு உடனிருந்து எல்லா சூழலின் வழியாக நீர் அவள் கரங்களை பிடித்து நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, வந்த ஒவ்வொருவரையும் பெயர் பெற ஆசீர்வதித்து வழி நடத்தும் உமது கிருபையின் கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட உடைய வருகை நாட்பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம் ஹல்லேலூயா. ஒருவரை வாழ்த்தி நாம் கடந்து செல்வோம்.